அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய தோழி அவங்களோட தோழி வந்து யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல, அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ ஃபேமிலி இஷ்யூஸில் வந்து அவங்க வீட்டுக்காரங்க குடும்பத்தில் யாரும் சரியாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணலை, எல்லாருமே வந்து அவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. அந்த தோழி வந்து உண்மைக்கு சார்பாக நிற்கும் போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இல்லை அப்படின்னு ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க அப்படின்ட்டு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு என்னுடைய தோழி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன பதிவை தான் நான் இங்கே சொல்கிறேன். எல்லாரும் எல்லா இடத்துலையும் பேசணுன்னு அவசியம் கிடையாதுப்பா. நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு நிற்கிறோம் அப்படின்னும் போது அது நியாயமாக இருந்தால் நம்ம கூட நிற்கிறவங்களா இருந்தால் ஓகே ஃபைன். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒதுங்கிக்கணுமே தவிர அவங்க கூட வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நீ ஏன் என் கூட நிற்கல, எனக்கே நீ சப்போர்ட் பண்ணல அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமும் இல்லை. அவங்க பண்ணலைன்ட்டு நம்ம கோச்சிக்கிறதுல எந்த அர்த்தம் இல்லை. இன்னொன்று, நமக்கு எதிராக நிற்கிறாங்க, அதாவது உண்மைக்கு எதிராக நிற்கிறாங்க, நமக்கு கூட இருந்து குழிப்பறிக்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்க அப்படின்றவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணுமே தவிர அவங்களோட திரும்பி போயிட்டு இன்னொரு முறை உறவாடவே முடியாது. அவங்க மேலே ஒரு வாட்டி நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வாட்டி அந்த நம்பிக்கையை வந்து நம்ம கொண்டு வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம பேசி திரும்ப அந்த பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒன்ஸ் நம்ம வந்து விலகி நம்மளுடைய வேலை உண்டு நம்ம உண்டு அப்படின்னு போகிறதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு தோல்வியும் கிடையாது. அதுதான் சிறந்த போர்க்குணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய நியாயங்கள் எடுபடலையோ அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்துட்டு போயிடுறதே, ஒரு மௌனமாக இருக்கிறதே ஒரு சிறந்த போர்க்குணமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.